வாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும். வாங்க நெய் ரவா பாயாசம் செய்வோம். எவ்வளோ சிம்பிளாக செய்ய முடியுமோ அவ்வளோ சிம்பிளாக சொல்லி காட்டுறேன். 1 ஸ்பூன் நெய், அதில் முந்திரியும் பாதாமும் உடச்சி வச்சுருக்கிறேன். அதை எடுத்து பொன்னிறமாக வறுத்துக்குருவோம். சின்ன தீயில் லைட்டாக வறுத்து வச்சுக்கிருவோம். அப்புறம் 1 கோலை தண்ணியை ஊற்றி தண்ணியை கொதிக்க வைப்போம். 1 கோலை பால், இன்னும் 1 கோலை தண்ணி, 3 கோலை. அது கொதிச்சுக்கிட்டு இருக்கிற நேரம் இந்த இதை வறுத்துக்குருவோம். நல்லா வறுத்துக்கிட்டு பொன்னிறமாக போனதோட அடுப்பு அடைச்சி வச்சிட வேண்டியதுதான். லைட்டான தீயிலே வருங்க, இல்லைன்னா கருகி போயிடும். கிஸ்மிஸ் இருந்தால் இந்த சேர்ச்சில் நீங்கள் கிஸ்மிஸை போடுங்க. நான் போடலை. எவ்வளோ பொடிசாக வெட்ட முடியுமோ பாதாமியும் முந்திரியும் அவ்வளோ பொடிசாக வெட்டிக்கிறேங்க. அப்போ தான் ஒரு வாய் குடிக்கும் போதும் ஒரு இது வரும். இந்த பொன்னிறமாக வறுந்துச்சு, வறுத்துருச்சு, அடைச்சாச்சு. நீ ரவை 3 ஸ்பூன் போடணும். இதுவே நல்லா திக்னஸாக தான் இருக்கும். நான் 2.5 ஸ்பூன் தான் போட்டேன். உங்களெல்லாம் 3 ஸ்பூன் போட சொல்கிறேன். நல்லா கலக்கி விடணும், அது வேக தொட்டிக்கும். கலக்கி விட்டுட்டு அந்த நல்லா வெந்துருச்சு. வெந்த பிறகு ஏலக்காய் தூளையும் அந்த நெய் இதுக்குள்ளேயே போட்டாச்சு. நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ கருப்பட்டி, மண்டை வெல்லம் எது இருந்தாலும் சரி நீங்கள் போடுங்க. இனிப்பு உங்களுக்கு உங்கள் ரசனைக்கு தக்கன. சில பேர் கூடுதலாக பிடிக்கும், சில பேருக்கு அரை இனிப்பு பிடிக்கும். அவ்வளோ பேர் இன்னும் 1 கோலை தண்ணியை ஊற்றுங்க. தேங்காய் பால் கடைசியில் ஊற்றணும். இந்த மண்டை வெல்லம் கருப்பட்டிலாம் முதல்ல வேகட்டும். எங்கள் ஊரில் உள்ள மண்டை வெல்லம் கருப்பட்டிலாம் மண் இருக்காது, அதனால் அப்படியே போட்டுடலாம். வடிகட்ட வேண்டிய அவசியம் இல்லை. கொஞ்சோண்டு உப்பு போடுங்க, 2 பிஞ்ச் அளவுக்கு உப்பு. அதுக்கு மேலே உங்களுக்கு அந்த சீனி போட விருப்பம் இல்லைன்னா அந்த ப்ரௌன் சுகர் போடுங்க. இதுவும் நல்லதான். உங்களுக்கு வெள்ளை சீனி தான் வேணும், வெள்ளையாத்தான் வேணும் அப்படின்னு நீங்கள் வெள்ளை சீனியும் போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எது இருக்கோ அதை வச்சு போடலாம். இப்படித்தான் செய்யணும், அப்படி தான் செய்யணும் ஒன்றும் கட்டாயம் ஒன்றும் இல்லை. உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு நீங்கள் செய்யுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு வசதிக்கு எப்படியோ செய்யுங்க. இந்த வீடியோ ஆரம்பிக்க காரணம் என்னோடய மகன் பெரியவர் வெளிநாட்டில் போயிருக்காரு. அவருக்கு வாட்ஸ்அப்லேயே அனுப்பிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் டெலிகிராம் திறந்து கொடுத்துச்சுங்க பிள்ளைங்க, அதெல்லாம் அனுப்பிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் தான் யூடியூப் போடுவோமே, எனக்கு 3 வருஷமாக நினச்சிக்கிட்டே இருக்கிறேன். என்னால் முடியலை, டைமிங் இல்லை. பேரனையும் பார்த்துக்கிட்டு கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ அவரும் போய் 2 வருஷம் ஆச்சு. பேரனும் மக கூட்டிகிட்டு போயிருச்சு அது வீட்டுக்கு. இப்போ நான் ஃப்ரீயாக தான் இருக்கிறேன். வேலை கரெக்டாக இருக்குது. டைம் பாஸ்க்காண்டி நான் இதை செய்யலை, என்னோடய திருப்திக்காண்டி இதை செய்யலான்னு பார்க்குறேன். எனக்கு தெரிஞ்சதை பல பிள்ளைகள் பார்த்து செஞ்சு சமைச்சேன்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ உள்ள பிள்ளைகள் ரொம்ப இதாக சமைக்குதுங்க. இந்த துபாயில் இருக்கிற skitchen வனிதா அவ்வளோ அருமையாக ஸ்பீச் பண்ணுது, அவ்வளோ அருமையாக சமைக்குது. இன்னொன்று ஜுபேர் அந்த துபாயில் உள்ள புள்ள வந்து தான் சமையலை கற்றுக்கிறிச்சான். அது என்ன ஒரு அருமையாக அது செய்யுது. அந்த மாதிரி நிறையா பிள்ளைங்க ரெஹானா சமையல், அம்மா சமையல்காரவங்களாம் ரொம்ப அவங்க வயசுக்கு தக்கன நல்லா ஒரு சமையல் செய்கிறாங்க. அவங்க லெவலுக்கெலாம் நம்ம போக முடியாது. ஏதோ எனக்கு தெரிஞ்ச சின்ன இதுகளை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். எவ்வளோ சிம்பிளாக எவ்வளோ குயிக்காக நீங்கள் செய்ய முடியுங்கிறத நான் சொல்லி கொடுக்குறேன். இது எதுவுமே நான் யாரையும் பார்த்து செய்யலை, எல்லாம் சொந்த அனுபவம் தான். இது ரெடி ஆயிடுச்சு, எல்லாம் கரைஞ்சிருச்சு. இன்னும் 1 பிஞ்சு இது போடணும். அது என்ன, உப்பு 2 பிஞ்சு போட்டிருக்கேன். சரியாம்மா? உப்பு ரசனையும் நீங்கள் பார்த்துக்கிட்டு செஞ்சுக்கிறோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதோட தேங்காய் பால், திக்கு தேங்காய் பால் ஒரு கப்பு, அந்த 1 கப்பில் ஊற்றிடுங்க. இது ஒன்றும் அளவுலாம் ஒன்றுமே கிடையாதும்மா. 2 கோலை தண்ணி, 1 கோலை தேங்காய் பால், 3 ஸ்பூனு ரவை, அவ்வளோதான்.
நான் போட்டது 2.5 ஸ்பூன் தான் போட்டேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் திக்னஸ் வேண்டாம், நீங்கள் 3 ஸ்பூன் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்ததோடு அடைச்சிடணும். அதோட இந்த நெய் இதை கொட்டிட்டு அடைச்சிடணும். அவ்வளோதான். சீனி பத்தலை, ப்ரௌன் சுகர் 1 ஸ்பூன் போட்டேன். போட்டு கிண்டிட்டு இதுக்கு மேலே நம்ம என்ன செய்யணும், இந்த முந்திரி இதை செஞ்சு வச்சுருக்குறோம்ல அதையும் கொட்டிட்டு அடைச்சிட வேண்டியதான், முடிஞ்சிருச்சு. இதுதான் ரவா பாயாசம். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் போடுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு உள்ள பதில்களை நான் கொடுக்குறேன். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வெளியூரில் இருக்கிற சின்ன பிள்ளைகளுக்கு ரொம்ப கஷ்டமெல்லாம் ஆக்க முடியாது. அதுங்க சின்ன பிள்ளைகளை பார்த்துக்கிட்டு வீட்டு வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு அதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அம்மா அத்தா உதவி இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. அதுங்க இப்படி சிம்பிளான சமையலை தெரிஞ்சுக்கிறச்சுக்கண்டு அதில் சின்னாங்க இருக்கும். இதெல்லாம் செஞ்சு நீங்கள் 5 நிமிஷம் வேலை தான். இதெல்லாம் செஞ்சு நீங்கள் சாப்பிடுங்க. ஊரை மிஸ் பண்ணுறோம்னு என்றைக்குமே நினைக்காதீங்க. உங்கள் தாய்நாட்டை நம்ம இருக்கிற இடத்த எப்படி சந்தோஷமாக வச்சுக்கிறோம்னு முயற்சி பண்ணுங்கள். இதுதான் அந்த அம்மாவோட டிப்ஸ் இன்றைக்கி. என் மகன்கிட்டே நான் அதை தான் சொல்லுவேன். நீங்கள் மிஸ் பண்ணிடுறோம்னு நினைக்காத, நீ போன வேலையை கரெக்டாக முடி, கூடிய சீக்கிரம் வந்துடலாம் அப்படி தான் சொல்லுவேன். எதுக்கு போகிறோமோ அந்த காரியத்தை நம்ம முடிச்சுட்டு நம்ம தாய்நாட்டுக்கு திரும்பணும். அதுதான் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கோலையில் உங்களுக்காண்டி ஊற்றி காட்டுறேன். இன்னும் திக்னஸ் வரல. இது சாயங்காலம் நம்ம டீ காபி போடாமல் மைலோவோ பூட்ஸோ அதெல்லாம் குடிக்காமல் இதை நம்ம குடிக்கலாம். இதே மாதிரி பருப்பு பாயாசமும் நான் இன்னொரு நாளைக்கு செஞ்சு காட்டுறேன். சரி, உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம்.